ஜனாதிபதி ஆக்கணும் அவர் நினைச்சாரு. அவர் ஆக்கவிடாம பண்ணது யாரு? இந்த திமுக காரங்களும் காங்கிரஸ்காரங்களும். அடுத்து ராம்நாத் கோவிந்த், அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவராயா உங்களுக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான கட்சி பிஜேபி. அடுத்து இப்ப இருக்க முர்மு, அவங்க வந்து பழங்குடி மக்களை சேர்ந்தவங்க. சரிங்களா? இப்படி எல்லா சமுதாயம் எல்லா இனத்துக்கும் பொதுவான தலைவர் பொதுவான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த செக்கெல்லாம் இப்ப திமுக செல்லாது தலைவா ஸ்டாலின் அவர்களே. ஆமே அப்படின்னு சொல்றதா இங்க செல்லாது. சரிங்களா? மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. என்ன மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. நீங்க இனி இந்த 2026ல எந்த பக்கம் போய் உட்காந்து அழுக போறீங்கன்னு தெரியல. ஒரு சொல்லணும்னா அந்த ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அது மாதிரி நடந்துச்சு. நீ ரொம்ப நல்லதை செஞ்சு நீ ஜெயிக்கல தலைவா. நீங்க எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க, கேட்டுட்டே இருந்தீங்க. இப்ப எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆப்பு ரெடியா இருக்கு 2026ல. எங்க வேணா போய் சேர்ந்துக்க, எங்க வேணா போய் ஓடி ஒளிஞ்சுக்க. 2026ல மக்கள் எல்லாம் விழிச்சுட்டாங்க. இந்த ஆட்சி எப்படா மறையும் மறையும், எப்படா அழியும் அழியும் மறையும் மறையும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2026 2 மாசம் எவ்வளவு வேணா அடிக்குங்க. திருப்பூணத்து மலையில தீ வேத்த விடாம பண்றீங்க, பண்ணிக்க. எத்தனை நாள் பண்ண? 2 மாசம். எங்களுக்கு அது வளர்ச்சி தான் தலைவா. பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் வளர்த்ததுக்காக முதல் காரணம் வந்து காங்கிரஸ். முதல் காரணம் காங்கிரஸ், திமுக தாங்க. பிஜேபி வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. திருப்பூர் மலையில தீவை ஏத்த விடாம பண்ணீங்க. என்னாச்சு? திருப்பூர் நீ வரும்போது நான் எங்க நாமலப்புக்கோட்ல இருந்து தலக்காமல ரோட்ல நீ வரும்போது டயர் வெடிச்சிச்சா? உங்க வண்டியோட ரேட் எவ்வளவு? ஒரு டயர், அந்த வண்டி டயர் ரேட் வந்து 1.5 லட்சம் வருங்க. நம்ம கார் வச்சு 1.5 லட்சம் நம்ம காரே வாங்கிடலாம். அந்த ஒரு டயர் 1.5 லட்சம் 2 லட்சம் வரும். அந்த டயரே வெடிக்குதுன்னா நீயே தெரிஞ்சுக்க. இனிமேல் உனக்கு சங்கு ரெடியா இருக்கு, ஓடி ஒளிஞ்சுக்க. இனிமேல் 2026 எங்க ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் கருணாநிதி சொல்லணும்னா எங்க மோடி ஐயா பத்தி சொல்லிக்கிறேன். அவரை பத்தி சொன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன்னா அவரை பத்தி சொல்லணும்னா 3 தடவை முதலமைச்சருங்க, 3 தடவை பாரத பிரதமர், எந்த ஊழலும் இல்லைங்க. அவங்க அண்ணன் ஆட்டோ ஓட்டுறோம், அப்படி ஆட்டோ தாங்க ஓட்டுறாரு. அந்த அம்மா இருக்கும் போதெல்லாம் அவங்க அந்த வீட்டிலேயே இருந்தாரு. இங்க அப்படியாங்க இருக்கு. முதலமைச்சர் கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் எத்தனை கோடியில வீடு கட்டியா, எத்தனை லட்சம் கார்ல வரையான். அப்ப இங்க இருந்து அப்ப பாத்தீங்க, இங்க இருக்க கவுன்சிலர் 2 வீலர்ல வந்தாராம். இப்ப பெரிய இனோவா கிறிஸ்டா வாங்கியிருப்பாங்க. வஜ்ரோவா பார்ச்சுனர், கிறிஸ்டா காட்டி பார்ச்சுனர். இதெல்லாம் யாரு காசுங்க? நம்ம வரி காசுங்க. நீங்க இந்த 500,000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டீங்களா? அந்த வரி அந்தோட 500 ரூபாயா? 500 ரூபாய். இந்த 500 ரூபாயோட விபரீதம் என்னாச்சு? அவர் பார்ச்சுனர் கார்ல போறாரு. நம்ம இந்த ஓட்ட இந்த பள்ளமேட்டுல இருக்க ரோட்ல நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதுவும் நடந்து போட சும்மா நடந்து போங்க என்ன பண்றாங்க? கஞ்சா போட்டு ஆட்சியில கஞ்சா போட்டு நம்ம வெட்டுறாங்க. பெண்ணுக போச்சுன்னா பெண்ணுக கற்பனை பண்றாங்க. யாருக்காவது பாதுகாப்பு இருக்க ஆட்சியில சொல்லுங்க நீங்க. இதுல வந்து அமைச்சர் சொல்றாரு 0% கஞ்சா தமிழ்நாட்டில் வந்து 0% கஞ்சாவா. நான் வந்து அமைச்சர் சொல்றேங்க, இங்க இருக்க காவல்துறை சொல்ல பார்ப்போம். இங்க வந்து 0% கஞ்சா விற்பனை இல்லைன்னு சொல்ல பார்ப்போம். ஏதோ காவல்துறையா தைரியம் சொல்ல 0% கஞ்சாங்கிட்டு அமைச்சர் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக தெரியும், அமைச்சருக்காக தெரியும். ஏசி கார்ல இதுல போறதுக்கு என்னங்க தெரியும்? ஏசி கார்ல உட்காந்துக்கிட்டு தண்ணி என்ன சொல்றது, ஏசி கார்ல உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறவங்க நம்மளோட தண்ணி கிடைக்காத அருமை எப்படி அவனுக்கு தெரியும்? இவர் ஐயா மோடி ஐயாவுக்கு தெரியுங்க. அதனாலதாங்க வீடு வீடு தண்ணி கொடுத்தாரு. எல்லாரும் பாவமாக எங்க ஏரியா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஊர்ல காலையில சீக்கிரம் போய் வழியில குடத்துக்கு தண்ணி குழாய்க்கு குடம் வைப்பாங்க. வரிசை இங்க இருந்து அது வரைக்கும் கியூ இருக்கும். இப்ப அந்த கியூல இல்லைங்க. ஏன்னா வீடுக்கு தண்ணி குழா கொடுத்துட்டாரு. சரியா? அந்த தண்ணி குழா கொடுத்தா ஸ்கீம் கொடுத்தாரு. இங்க இருக்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? நானும் பாத்தீங்க, தோப்பூர்லங்க ஒரு ஏரியாவுக்குள்ள முதல் நாள் வந்து இரும்பு பைப்பை போடுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அடுத்த நாள் இரும்பு பைப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, நாங்க முதல் நாள் போட்டாங்க, திரும்ப அடுத்த நாள் எடுத்துட்டு போய் காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படித்தாங்க பண்ணிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. இதுல வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. ஸ்டாலின் தான் வந்தாருங்க, எங்களை ரோட்ல நிக்க வச்சுட்டாருங்க. இந்த ரோட்ல நின்று கூட பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்து நாங்க திரும்ப வந்து பிஜேபி ஆட்சி வரணுன்றக்காக தமிழ்நாட்டில் இந்த தற்கொலையான ஸ்டாலின் ஆட்சி வேணான்னு சொல்லி தான் நாங்கள் ரோட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. சரிங்களா? அது போக இது மோடியை பற்றி சொல்லணும்னா அடுத்து வந்து சொல்லணும்னா என்னடா, இது நம்ம மகளிருக்கு வந்து முதல் எங்கள் ஏரியா, நான் வில்லேஜுக்கு வந்து வரேன், தென்மலஞ்சி கிராமத்துக்கு வரேன். எங்கள் ஏரியா நான் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே காலை கடல் ஃபுல்லாக எங்கள் மகளிர் கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு 2014 பிரதமர் ஆனோன்னு முதல் போட்டது வந்து அனைவருக்கும் இலவச பாத்ரூம். எங்கள் ஊரில் ஒவ்வொரு வீட்லையும் பாத்ரூம் இருக்கு. அந்த ரோட்டில் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கணுங்க தலைவன். இப்போ அப்படியா இருக்காருங்கிற ஸ்டாலின் சொல்லணும்னு சொல்லிக்கலாம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இந்த ஷூட்டிங் போறாங்க, ஒரு படம் எடுக்க நினைச்சிருக்கோம். 23 முருகேசி படம் பார்த்துருப்பீங்க, வடிவேல் படம்.
என்ன பண்ணுவாரு, அவருக்கு எனக்கு நல்லா பண்றாரு அமைச்சர்லாம் சொல்லிட்டே தெரிவாங்க. அதனால மக்கள் நல்லா இருக்காங்கன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி சூப்பரா இருப்பான், நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. நீ கீழே இறங்கி வந்து பாரியா, ஏய் ஸ்டாலின் நீ ஒரு தெருவுக்குள்ள போயிட்டு வந்துரு, இந்த பக்கம் ஏதாவது தெருவு இருக்கு, அந்த தெருவுக்கு எடுத்துருங்க, போயிட்டு வந்துட்டு நீ போயிட்டு தனியா நீ மட்டும் போ, அமைச்சர் இல்லாம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாம நீ சொல்லாம அந்த 23 வயசு தனியா போய் பார்த்தீங்களா அமைச்சர் முதலமைச்சர் தெரியாம அந்த வேஷம் போட்டு போய் பார்த்தீங்களா மக்கள் பட கஷ்டத்தை. அது மாதிரி நீ தெருவில் வந்து பாரு, மக்கள் பட கஷ்டத்தையும் பெண்கள் பட கஷ்டத்தையும் உனக்கு தெரியும். அப்புறம் அமைச்சர் வச்சு அமைச்சர் பேசுற பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு 23 வயசுல ஆட்சி அமைச்சிட்டு இருக்கா தலைவா, அது முடிஞ்சு போச்சு, நீ அதை பேசி ஒன்றும் ஆகப்படுறல. அப்புறம் வந்து இப்போ ஒரு ஆள் புதுசா வந்திருக்காரு, நான் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஐயா நீ ஒழுங்கா 150 ரூபா டிக்கெட்டை வந்து 2000 3000 விற்கிற ஊழலே உன்னால தடுக்க முடியல, நீ ஊழல் ஆட்சி கொடுக்க போறியா? அதே மாதிரி இன்னொரு சொல்லணும்னா அவர் இன்னொன்னு சொல்றாரு, நான் வந்து சிகரத்தை விட்டு வந்தேன். ஐயா நீ என்னையா சிகரத்தை விட்டு வந்த, ஒரு தொழிலையா அது? என்ன தொழில்? சிகரெட்டை பிடிச்சிட்டு படம் நடிக்கிறதா, இது தண்ணி குடிச்சு சாராயம் குடிச்சு படம் நடிக்கிறதா? இதான் நீ வந்து சிகரத்துல வந்தது ஏதோ உன்னை பார்த்தா இந்த இளைஞர்கள் பண்ண மாட்டாங்களா? ஏன் தலைவா? இல்ல அது அடுத்த கதை. அப்படியே அந்த மாதிரி சீரத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரு. 200 கோடி சம்பாதிச்சுட்டு வந்தேன்னாப்ல. 200 கோடி சம்பாதிச்சுட்டு வயசாகி போச்சு தலைவா, நீ எக்ஸ்பைரி ஆயிட்ட, அடுத்து மக்கள் பார்க்க மாட்டாங்க, அதனால வந்தேன். சரி வந்தேன்னா ஒழுங்கா இருக்கணும்ல. உன்னால ஒரு 41 பேர் இறந்தாங்க கரூர்ல, நல்லவனா என்னங்க பண்ணிருக்காங்க? 41 பேர் இறந்தோடனே ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும், ஓடி ஒளியிட பனையூருக்கு. சரி திரும்ப ஓடி ஒளிஞ்சு பனையூருக்கு வந்து சரி ஓகே ஏத்துக்கிறோம் விட, சரி ஏதாவது பிரச்சனைக்காக ஓடிட்டப்பா. சரி இந்த வரைக்கும் என்னையா அப்படிங்க இந்திய வரலாற்றுலயும் ஆறுதல் சொல்றதுக்கு இருக்க வரைக்கும் கூட்டு கார்ல பசுவை கூட்டு போய் இடத்துல வச்சு ஆறுதல் சொன்ன பாத்தியா? எந்த அரசியல் தலைவரும் அப்படி செஞ்சதே இல்லையா? ஆனா நீ செஞ்சு விட்டு இன்னும் நான் வந்து நல்லது செஞ்சு கொடுவேன், நல்லா ஆட்சி கொண்டு எப்படி இளைஞர் பின்னாடி எப்படி இந்த அந்த இளைஞர்லாம் என் வாழ்க்கை வந்துடா தலைவா பின்னாடி போற இளைஞர்கள்லாம் சரிங்களா? அந்த தாவேக்கா தலைவர் விஜய் பின்னாடி போற இளைஞர்லாம் அவர் என்ன டயலாக் பேசிட்டே போலாம் சரிங்களா? அவர் பின்னாடி போய் நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துடணும். திரையில் நாளாக இப்ப இருக்க இளைஞருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒண்ணு, திரையில தலைவரை தேடாதீங்க, தரையில தலைவரை தேடுங்க. உங்களுக்காக எந்த இங்க இந்த ஏரியால ஒண்ணு எங்க கண்ணை மாறி கண்டு இருக்காப்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க ஒண்ணு இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக காரண்ட போய் கேளுங்க, நீங்க பிஜேபி காரண்டே வாங்க, ஐயா அந்த லைட் தெரியல என்னன்னு பாத்து கொடுங்க அப்படின்னு. திமுக காரண்டா இருக்கா லைட் போட்டா எனக்கு 1000 கொடுத்தியா 2000 கொடுத்தாங்க. எங்க பிஜேபி தலைவர் என்ன பண்ணுவா தெரியுங்களா? என்ன லைட் இல்லாம இருங்க வாங்கம்மா நாங்க போய் பண்ணி தரேமான்னு சொல்லி பண்ணி தருவாரு சரிங்களா? நீங்க இந்த எப்படி சொல்ல இன்னொன்று சொல்லிக்கிறேன் நானு, ஒரு நாங்கள் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்க வராங்கன்னு வச்சுங்க, நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கற போது மாப்பிள்ளை பார்க்கறோம்னு வச்சுங்க, என்னென்ன பார்ப்போம்? அந்த மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கானா, சொந்த வீடு இருக்கா, குடிப்பானா, வேற ஏதாவது பழக்கம் இருக்கா, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? பார்த்து தானே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஓட்டு போடுறது மட்டும் எவன் தான் 500 1000 கொடுத்தா ஓட்டு போட்டுறீங்க? நம்ம நாடுங்க, நம்ம நாடு என்ன பண்ணணும்? நல்லவனா, நல்லது செய்வானா, நமக்கு நம்ம எது போடாலும் கேட்பானா செய்வானா, அந்த மாதிரி பார்த்து ஓட்டு போடுங்க. நமக்கு எங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லுங்க, நல்லவனா பார்த்து ஓட்டு போடுங்க. 500 1000க்கு நான் உடனே சொல்றேன், ஒரு மட்டும் வந்து ஒரு 500 1000 கொடுக்குறாங்க, அவன் நல்லவனா சொல்லுங்க? நீங்க காசு கொடுத்து அவன் ஓட்டு வாங்குறானா அவன் நல்லவனா? அவன் தப்பு பண்றதுக்காக உங்கள்கிட்ட காசு கொடுத்து தப்பு பண்ண உங்களை தூண்டுறான் சரிங்களா? இதை சிந்திச்சு நீங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லைங்க, இப்பெல்லாம் வந்து பாதி இவங்க ஆட்சியில மண்ணள்ளி காலி பண்ணிட்டாங்க சரிங்களா? அடுத்து இன்னும் இவங்க ஆட்சி வந்தா இன்னும் எல்லாத்தையும் காலி பண்ணுவேன். அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல காற்று கொடுக்க முடியாது, நல்ல சுகாதாரம் கொடுக்க முடியாது, நல்ல ஆசிரியர் கொடுக்க முடியாதுங்க, அதுக்குள்ள நம்ம நல்ல கல்வி கொடுக்க முடியாதுங்க. இத்தனை அமைச்சர் இத்தனை கவுன்சிலர் இருக்கா இல்ல? அவங்க பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க படிக்குது? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது இல்ல? அவங்க நல்ல ராயலான ஸ்கூல்ல படிக்கிறான். ஹிந்தி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி படிச்சா என்னங்க தப்பாங்க? நம்ம பிள்ளைங்க 5-6 மொழி கத்துக்கிட்டா தப்பா? இதை கேட்டா நீ வீரமா ஹிந்தி ஒழிப்பு, ஹிந்தியை நாங்க உள்ள விட மாட்டோம்ன்றாங்க. டேய் முதல் உன் பிள்ளை உன் பேரம் பேத்தி ஹிந்தி படிக்காம இருக்கான்னு பாடுறா. உன் பேரம் பேத்தி எல்லாம் ஹிந்தி படிக்க வச்சுக்கிறீங்க. எங்க பாமர மக்கள் மட்டும் அண்ணன் கருப்புசாமி அண்ணன் மக, அண்ணன் புனிசாமி மக எல்லாம் ஹிந்தி படிக்க கூடாது. உன் மயம் பேரம் பேத்தி ஹிந்தி படிச்சுக்கலாம். தயணி ஹிந்தி படிச்சலாயா? தயணி மதிக்கு உங்க மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தீங்க கேட்டா கருணாநிதி சொன்னாரா? என்ன சொன்னாரா? அவங்களுக்கு ஹிந்தி தெரியுங்க, நல்லா தெரியுங்க, அதனால மத்திய அமைச்சர் கொடுத்தேன்னாரா? அப்ப அவங்க மட்டும் நல்லா படிச்சுக்கிறாங்க, நம்ம இன்னும் மக்கள் திருந்தாம அப்படி இருக்கோம். அவன் இப்ப எப்படி சொன்னா அன்னைக்கு மட்டும் டிடிஆர் மட்டும் ஒழுங்கா அன்னைக்கு வேலை பார்த்துக்கலான்னு வச்சுங்க, திமுக கட்சியே இருந்திருக்காங்க. இந்த டிடிஆர் ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்துக்கிட்டு இப்ப தமிழ்நாடே கேவலமா போயிட்டு இருக்க நம்ம. அவன் எத்தனை கோடி வச்சிருக்கேன் யாருக்கா தெரியுமாங்க? இது கருணாநிதியோட குடும்பத்தோட சொத்து மதிப்பு வளர்ந்து தெரியுமா? எத்தனையோ உலகத்திலே எத்தனையோ பணக்காரன் இருக்கான்.
எத்தனை நாள் முதலமைச்சர் தெரியல, எத்தனை நாள் இருந்தாரே 5 முறையா? சரி, 5 முறை முதலமைச்சர் இருந்த கருணாநிதியே எத்தனை கோடி வச்சிருக்காப்ல, அவங்க குடும்பம் எத்தனை சொத்து பத்து வச்சிருக்காங்க. நம்ம பிரதமருங்க 3 தடவை முதலமைச்சருங்க, 3 தடவை பிரதமருங்க. அவர் சொத்து என்னங்க? சொல்லுங்க, யோசிங்க, சிந்திங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நல்ல கட்சி, நல்ல தலைவர்கள், எல்லாத்துக்கும் ஏதுவான தலைவர்கள். இவங்க இன்னொன்று சொல்லணும்னா இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம மோடிஜி வந்து எல்லாத்துக்கும் போறாருங்க. கிறிஸ்துமஸுக்கும் போறாரு, ரம்ஜானுக்கும் போறாரு, பொங்கல், தீபாவளி எல்லாம் இந்து பண்ணிக்கிட்டும் போறாரு. திமுக என்ன பண்றேன், ரம்ஜான் வந்தா தொப்பியை போட்டுக்கிறேன், தொப்பி போட்டு வைக்கிறேன். திரும்ப என்ன பண்றேன், இது வந்தா கிறிஸ்துமஸ் வந்தா சர்ச்சுக்கு வைக்கிறேன். தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன். அப்ப எல்லாம் ஒரே ஒரு தலைவனா, எல்லாத்துக்கும் ஒரு தலைவனா இருக்கணும். ஒரு ஓட்டுக்காக, சிறுபான்மையினர் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கிக்காக இப்படி இருந்தானா அவன் தலைவனாங்க? சொல்லுங்க. எல்லாரும் எல்லா மதமும் ஒன்று சொல்லணும். இப்ப திருப்பரங்குன்றத்துல யாரு நம்ம நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு, சரிங்களா? இதே தீர்ப்பை திருப்பரங்குன்றம் வேற மாதிரி இருந்து வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றம் மலையை கொஞ்சம் இடிக்கணும் வந்து வச்சுக்கோங்க. என்ன செஞ்சிருப்பாங்க திமுக கவர்மெண்ட்? சொல்லுங்க. நீங்க சிந்திங்க. 5 மணிக்கு தீர்ப்பு வச்சுங்க, 5:30 உட்காந்துருக்கேன் ஜேசிபியோட நாங்க இடிக்கணும் அப்படின்னு. இப்ப அப்படியா இருந்தீங்க? நாங்க எத்தனை பேருங்க எங்களோட அன்னைக்கு எனக்கு அழுதுட்டீங்க. எத்தனை பேருக்கு நாங்க வந்து தீப ஏற்றோம், அவங்க மலையில பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கையாளக்க 144 தலைவர் தொடங்குறேன். சரி, இதுல இருந்து மத்திய கவர்மெண்ட் போலீஸ் வந்து சிஆர்பிஎஃப் வந்து ஏற்றணும் வரல, அதை நீங்க ஏற்ற உங்களையும் கைது கொண்டு வந்துறியா? இந்த அராஜகத்தை உச்சம் இல்லையா ஐயா தலைவா? நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா, நீங்க வந்து மக்கள் ஓட்டு போட்ட தலைவர் தலைவா. நீங்க மக்களை ரொம்ப ரொம்ப இது பண்றீங்க. 2026 இதெல்லாம் பிரதிபலிக்கும். முருகன் கண்டிப்பா உங்களுக்கு காலம் கட்டிப்பாரு. இப்ப அதை செஞ்சதுக்கு அப்புறம் அதை பயந்துட்டு என்ன பண்றாங்க, இப்ப தமிழ்நாடு அந்த இதுல வந்து குடியரசு தினத்துல ஊர்வலத்துல முருகன் 6 பட வீட முருகனை போட்டுற. ஏன்னா திருப்பூர்ல தூணு தீபத்தை ஏத்துறா, அதை விட்டு 6 பட முருகன் படத்தை அதை ஓட்டுற. ஏன் முருகன் பயம் காமிச்சுட்டாரா? பயம் காமிச்சாரா? இதெல்லாம் கேட்கிறேன். பயம் காமிச்சாரா? அது போக இப்ப நேற்று இந்த டபுள் இன்ஜினுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டிருந்தீங்க. சரிப்பா, போஸ்ட் அடிச்சு ஓட்டினீங்களா? அவங்களே அந்த போஸ்ட் கீழே என் கட்சி எந்த பேருன்னு போட்டு அடிக்கிறீங்களா? முட்டா பழையலா? எங்க பேரு கீழே போட்டு அடிப்போம்டா. அப்படி அந்த பிஜேபி பார்த்து பயந்துட்டீங்களா? பண்ணீங்க எந்த கட்சி? திமுக, திமுக போட்டு அடி. மோடி படத்தை போட்டு அடிச்சல அடிப்பா. உங்களால முடியல. அப்ப பேசாம இருங்கயா. மக்கள் உங்களுக்கு அழகா பாடம் காமிப்பாங்க, பாடம் காமிச்சுட்டு போவாங்க. திரும்ப நாங்க ஒண்ணே நாங்க சொல்றோம், நீங்க வந்து நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோங்க. பிஜேபி காரங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். நீங்க வந்து எங்கிட்ட ஏதாவது வேலைன்னு வந்து கேட்கும் போது நாங்க உங்ககிட்ட காசு கேட்க மாட்டோம். அதை தெரிஞ்சுக்கிங்க. திரும்ப சொல்றோம். ஏன்னா உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறான், ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்க மாட்டோம். மக்களுக்கு நல்ல விஷயத்தான் நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? நான் பிஜேபி சார், நான் 15 வருஷம் 16 வருஷம் மேல பிஜேபிக்கு எதுவுமே இல்லை. அப்ப சேர்க்கும் போது என்ன வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன பழையராஜா என்னப்பா பிஜேபி போய் சேர்ந்துருக்க, அதை சம்பாதிக்க முடியாதப்பா. நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் சம்பாதிக்க தொழில் பார்த்துட்டு போயிருந்தேன் தம்பி. சரிங்களா? நான் நல்லது செய்ய, நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பிஜேபிக்கு வந்தேன் நான். அது மாதிரி ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் பிஜேபி தொண்டெல்லாம் வந்து கடுகளவு தேசப்பட்டு பிஜேபி கட்சியில சேருவியா? சரிங்களா? உண்மைதான். கடுகளவாவது தேசத்து மேல பற்று இருக்கணும். அவங்க பிஜேபி இருப்பியான். திமுக அப்படி கிடையாது. 4 பிள்ளை தப்புலைச்சியா வாயா, மாவட்ட செயலாளரியா 2 பேர்த்த கொலை பண்ணியா வாயா, நீதாயா இந்த இதுக்கு கவுன்சிலரு, இப்படி சீட்டை கொடுத்து நம்மளும் காசு வச்சிருக்கேன், காசை கொடுக்குறியா, ஓட்ட போடுறோம். இதை திரும்ப நம்ம அடுத்த ஜென்ரேஷனை கற்றுக் கொடுங்க. இந்த முதல்ல இவங்க திருமணங்களை பாருங்களா, இப்ப எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.